ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியா வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வேலையாயிட்டிருக்கு. ஸோ அந்த வீட்டு வேலையெல்லாம் நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறதுனால வீடியோ அந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ போட முடியாமல் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ புது வீடு பால் காய்ச்சி குடி போக போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு குடி போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம மகாராஜாவில் பட்டு சாரீ உள்ள செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட் சில்கெல்லாம் பார்க்கலாம். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நம்மக்கிட்ட ஒரு 10 சாரியை காமிச்சு இதில் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலே ரொம்ப நேரம் எடுத்துப்போம். அதுவும் இவ்வளோ சாரீ அள்ளி போட்டு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சாரியை வாங்குறப்ப பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், கட்டினதுக்கப்புறம் அந்தளவு லுக்காக இருக்காது. இதே என்னோடய சிஸ்டர்னால் பார்த்தீங்கன்னா வாங்குறப்ப இது என்ன நல்லாவே இல்லைன்ற மாதிரி தோணும், ஆனால் கட்டினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாரீ எல்லாமே அவளையே செலக்ட் பண்ண விட்டுட்டோம். எல்லா சாரியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருந்தது. ஒவ்வொரு சாரியாக எடுத்து வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் கலர் ரொம்ப டல்லாக இருந்ததால் அந்த சாரீ லுக் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நம்ம சாரீ வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை பிரைட்டான கலர்ஸில் ட்ரெஸ் போட்டு போனீங்க அப்படின்னா அந்த சாரீ வச்சு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டிருந்தது ரொம்ப லைட் கலராக, எந்த சாரீ வச்சாலும் சுத்தமாக எடுக்கவே இல்லை. எல்லாமே ட்ரெண்டிங்கில் உள்ள சாரீஸ் தான். ஸோ அவங்களும் அலுப்பே பார்க்காம நமக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே சாரியை கட்டி பார்க்கும்போது அந்தளவு நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையானே கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே நல்லா தானே இருக்குது, இங்கேயே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு சிலர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்த சாரியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப தேடிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து ஃபைனலாக நல்லா இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. இங்கே ஒரு சாரீ தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் போயிட்டு புடவை வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம குடி போகிற டேட் ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கே டைம் இல்லை. ஸோ அதனால் தஞ்சாவூர்லேயே பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கடையாக போய் ஒரு 3-4 கடை போய் தான் நாங்கள் ஒவ்வொரு சாரியாக செலக்ட் பண்ணோம். நம்மளோட மனசில் பார்த்திங்கன்னா இங்கே விட அங்கே பெட்டராக இருக்குமோ அப்படி தான் தோணும். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் அடுத்தடுத்த கடைக்கெலாம் போனோம். ஆனால் ஃபைனலாக இங்கேயே வாங்கியிருக்கலாமோ அப்படி தான் தோணுச்சு. நம்ம பார்த்த இந்த சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் இயர்லியராகவே கிளம்பி போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் பொறுமையாக பார்த்து எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான், அந்த இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கிளம்பினோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு ஃபைனலாக ஒரு சாரீ மட்டும் இந்த ஷாப்பில் வாங்கிட்டு அடுத்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். பாப்பு இங்கே வா. என்ன பண்ணுறீங்க? அதில் பெரிய பிள்ளைய வாங்கி தரேன். இவனுக்கு குட்டி பிள்ளை. மிரிச்சு போடுவாங்க பாரு. எங்கே போகிறேன்? இதெல்லாம் உனக்கு பத்தாது. நீ சின்ன பொருள் தங்கம். இதெல்லாம் பெருசு. அதெல்லாம் உனக்கு கிடையாது. இந்த ஒரு பொட்டியெல்லாம் பற்றி இல்லையா ஆஃபரில் போட்டுருக்கான் பாரு. வேணுமா பொட்டி? நம்மள்ட்ட நிறையா இருக்கு. வா. எங்கே போகிற? அதெல்லாம் உனக்கு கிடையாது, குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு.
இது எல்லாமே குட்டீஸ்டா, நீ பெரிய பிள்ளடா. ஏஜ் போட்டிருப்பாங்க பாரு, அதில் அண்டர் 3 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க பாரு. 1003 years. ம் Million 3 years. 12,003 years. ம் கழுத்து. அவங்க 2 பேரும் வந்து ஒரு சைடு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து saree பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்துட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் தான் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ எல்லோ வந்து எப்படி இருந்தாலுமே ஓரளவு கொஞ்சம் நல்லா காமிக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த எல்லோவே எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப பார்த்து எது நல்ல saree எது நல்லா இல்லைங்கிறதே தெரியாமல் போன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஃபைனலாக லேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த எல்லோ வித் க்ரீனே வாங்கிட்டேன். நம்ம என்ன தான் வந்து பார்த்து எடுத்தாலும் வந்துட்டு நமக்கு என்ன அமையுமோ அதுதான் அமையும். எனக்கு வந்துட்டு இந்த எல்லோ தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எல்லோவில் முன்னாடி காமிச்ச அந்த எல்லோ வித் க்ரீன் இந்த கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நான் வாங்கின saree. ஸோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து அவசரமாக எடுத்தாச்சு. அடுத்த நாள்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே போனோன்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் தைக்கவும் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு மேலே ஆகிடுச்சு. க்ளோசிங் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால 2 saree மட்டும் வாங்கிட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதெல்லாம் எப்படி எல்லாமே கிலோ ரேட்டாக்கா? கிலோ கணக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான். இது வெயிட்லெஸ் இதனால எல்லாமே 390 ரூபா. அது மட்டும் 270 வரும். கிலோவில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும்? வெயிட்டை பொறுத்து. இதுனா 10 பீஸ். இதுனா 10 பீஸ். இப்போ இதோட அடுத்த சைஸ்னா 8 மீட்டர். 1-2 பீஸ் தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இதெல்லாம் உங்களுக்கு பீஸ் கணக்காக்கா? இதுவும் வெயிட் கணக்கு தான். பீஸ் தான் நம்ம அங்க பார்த்தோம்ல ஃப்ரண்ட்ல இருக்குல. ஓ இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் கணக்கு, இதெல்லாம் வந்து பீஸ் கணக்கு. அடுத்த நாள் காலையிலே பாத்திர கடைக்கு வந்துட்டோம். நம்மளோட ஹவுஸ் வார்மிங்க்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ பேக்கில் இந்த பிளேட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது போட்டு கொடுக்கணுன்னா வந்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, சாக்லேட்டு, வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் எதுன்னு நம்ம வந்து இனிமேல் தான் செலக்ட் பண்ணணும். அழகாக இருக்கு பாருங்க. 8 பீஸ். 8 பீஸ். 8 பீஸ் போகிறேன். பீஸ் இல்ல. வேறு பீஸ் இல்லையா? ஸ்டாக் ஆன். இதுல பீஸ் இருக்கு. இது எத்தனை பீஸ் நிற்கும்க்கா? இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குல்ல. 5 பீஸ். 5 வெயிட்டை பொறுத்து இது பீஸ் கணக்கு. அந்த சைடு பாருமா, இதுவும் அழகாக இருக்கே. இது நிறையா நிற்க முடியாது. 12 பீஸ் நிற்குமா? இதுவா? இது வெயிட்டு தான். பழனிசாமி பாத்திரக்கடையில் கடல் ஏன் பாஸு? இங்கே உள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மொத்தமாக இந்த மாதிரி வாங்குறதுக்காக தான் வந்து மாடலுக்காக வச்சுருக்காங்க. இதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 டேஸில் வந்துட்டு நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஸோ நாங்கள் உடனே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால அந்த பிளேட்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பிளேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக உள்ளதெல்லாம் வந்துட்டு வெயிட் கணக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயிட்லெஸ் எல்லாம் வந்து பீஸ் கணக்கு வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக நாங்கள் வாங்கின பிளேட் வந்து இதுதான். ஒரு பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 வந்து அதில் போட்டிருந்தது. நமக்கு வந்து ஒரு 11 rupees வந்து கம்மி பண்ணி 57க்கு வந்து கொடுத்தாங்க ஒரு பிளேட்டோட ப்ரைஸு. அவங்க பில் போடுற அந்த டைமில் பாத்திரம்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு வந்தேன். இந்த லிட்டு வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500, 3000 இந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ பார்க்க எல்லாமே அழகாக தான் இருந்தது. இந்த டைம் வந்து வாங்கவே கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி வந்தேன். ஏன்னா வாங்கிடுறோம், வீட்டில் போய் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேட வேண்டியிருக்கு. ஸோ தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம், எக்ஸஸாக எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாத்திரம் சைடெலாம் போகிறதே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். தோசை தவா நான்ஸ்டிக்கா இல்லை கேஸ்ட் ஐனா? நான்ஸ்டிக். நான்ஸ்டிக் தான் மேம், எல்லாமே நான்ஸ்டிக் தான். ஏற்கனவே தோசை சுட்ட மாதிரியே இருக்கு. ஓ டெமோ பீஸ். இது எதுவுமே கேஸ்டிக் இல்லைல்ல? ப்ரைஸ் கிடையாதா? Price
ஏன் முன்னாடி கொடுத்தீங்களா கேட்பா அண்ணன் போயிட்டாரு யூடியூப்பில் போகிறது தான் இந்த பிளேட்டில் வந்து 200 பிளேட் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வெளியில் வந்ததுமே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். இந்த வெயில் நாளில் எதனால் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டுறாங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுது. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், அலைஞ்சலைஞ்சு போய் எல்லாத்தையும் வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இந்த வெயிலில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதே மாதிரி நம்ம வீட்டை கட்டி முடித்த அந்த லேபர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம வேஷ்டி சட்டை இதெல்லாம் வாங்குகிற சாரீ இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படியும் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால லஞ்ச் வந்து இங்கே திவ்யமில் தான் சாப்பிட்டோம். ஜூஸு, சூப்பு, இளநீர் ஹல்வா, தயிர். டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ரோஸ் மில்க் மாதிரி இருக்குல்ல. மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் சூப் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இளநீர் ஹல்வா இது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பொட்டிட போகுது உப்பு. நான் வந்து தயிர் சாதமே ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாதம் இதெல்லாம் சாப்பிடவே முடியலங்க. வீட்டில் சமைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் ஆகுது, யாரும் அந்தளவு சாப்பிடவே மாட்டுறாங்க. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து நம்ம எது பெட்டர்னு பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டமாக மோர், இளநீர் அந்த மாதிரி குடித்தாலே வந்து ஓகே தான். அதுலேயும் அலைஞ்சிட்டே இருக்கிறதால சாப்பாடெல்லாம் அந்தளவு பிடிக்கவே மாட்டுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ராம்ராஜ் வந்துட்டோம் பட்டு வேஷ்டி சட்டை வாங்குறதுக்காக. ஒரிஜினல் பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக தான் இருந்தது. நம்ம வெளியில் போய் ராம்ராஜ் வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்தளவு குவாலிட்டி இருக்காதான், வெளியில் கொடுக்குறது கம்மி குவாலிட்டி தான் இருக்குமா. ஸோ இந்த ஷோரூமில் வாங்குறது வந்து ஒரு தனி குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. ஓகே, அதே எடுக்கல. அப்போ அது மாற்றணும். 42 ஹாஃப் சின்ன பசங்களுக்கு, 42 ஆஃபர், 42 ஆஃபர், 2 ஃபுல்லு. பட்டு ஜரியா? பட்டு ஜரியெல்லாம் கிடையாது, நார்மல் ஜரி வேஷ்டி டிஸ்ஸு. நம்ம எடுக்கிறது பட்டு, இங்கே எடுக்கிறது பட்டு. கான்ட்ராவாக இருக்குல்ல, ஒரு சைடு பர்பிள், ஒரு சைடு எல்லோ, பளிச்சுன்னு அடிக்கும். அது ஜல்லிக்கட்டு மாடெலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நடுவில் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப டல்லாக இருக்குல்ல. இவ்வளோ சரியா? ஏ அப்பா, இந்த அழகாக எடுத்து போடுறாங்களே. ஓ, அது சூப்பராக இருக்குல்ல. சித்திக்கு பிடிக்கும் தான் பர்பிள். எது இருக்க போகிறீங்க? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு தான். ஸோ இது மாதிரி தான் நானும் வாங்கலான் இருந்தேன். இதை கட்டணும் அப்படின்னா வந்து அந்தளவு குத்தாமல் இருக்கும், ப்ளீட்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே நிற்கும். ஸோ அதனால் இதை தான் வாங்கலான்னு இருந்தேன். நாள் பார்த்த கடையில் சாஃப்ட் சில்கெல்லாம் எனக்கு அந்தளவு அங்கே நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அங்கே வேறு சாரி வாங்கிட்டேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் 2 பேருக்கும் இங்கே சாஃப்ட் சில்கில் வந்து 2 இது வாங்கிட்டோம். ஒரு கலர் வந்து பர்பிள் கலரும், இன்னொரு கலர் வந்து பிங்க் கலரும் வாங்கியிருந்தோம். இது ஃபுல்லாக வந்து சில்க்கு, செமி சில்க்கு. ரெட்டு, எல்லோ வித் க்ரீனு, ப்ளூ, எல்லோ வித் பிங்க்கு எல்லாம் கிராண்ட் ஷாப்பில் வாங்க. சரி, அந்த ப்ளூ கொடுத்துருங்கண்ணா.
ஒன்று போதுமாண்ணா அது 100 டாட் இருக்கு. 3 டாட் இருக்கும். அப்படியே வச்சு வச்சுக்க வேண்டியதான். காமிங்க அது எப்படின்னு. இதில் பலூன் வச்சு லாக் பண்ணிவிட்டு இங்கே க்ளூ வச்சுட்டு அப்படி ஒட்டிக்க வேண்டியதான். என்ன பண்ணிக்கலாம்? ம் இல்லை அலுவலில் லாக் பண்ணுறது தான். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டேப் ஒன்று வாங்கிங்க, எக்ஸ்ட்ரா இங்கே ஒட்டிங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இந்த டாட் இருக்குங்கண்ணா பலூனில் அங்கங்கே ஒட்டி அப்படி விட்டுருங்க. நீங்கள் ஒட்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த பலூன் டாட் தாங்கும். க்ளூ ஒன்று வாங்கிக்கோங்க. சரி இந்த குழு வாங்கிட்டாங்க. எடுத்துட்டேன். 3 கொடுத்தீங்க இல்லை தொங்க விட்றாத பேரா 2 3 எடுத்துட்டேன் ப்ரோ. ப்ளூ இந்த டாட்டு கலர்ஸ் பலூன் கொடுங்க ப்ரோ. இது ஓகே பலூன்ஸ். இது வேண்டாம். எல்லோ தனித்தனியாக வாங்கணும் பாஸ், இப்படி வாங்கக்கூடாது. எல்லோனா எல்லோ, ஒயிட்டு பியூர் ஒயிட்டு. அது பியூர் ஒயிட் இல்லை, பால் கலரு சாண்டல் மாதிரி. நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிங்கன்னா சைனிங்காக தெரியும். ஆர்ச்சின்னு உள்ள பலூன் ப்ளூ கொடுத்துருங்க. டார்க் ப்ளூ தாங்க. ஆமாம் மேலே இருக்கு பாருங்க. அது 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 ஆமாம். இதெல்லாம் 3 கலந்து மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட எல்லா கலரும் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இது எவ்வளோ பேக்கெட்டு? 100 பலன் கொடுங்க. ஏன்னு வச்சுக்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், புஷ்ஷுங்கும் அடிக்காது. இதெல்லாம் ஈஸியாக போயிடும் வேலை. வந்து என்னென்ன உதவ சொல்லுவீங்க? ஜாலி ஈஸி, நல்லா இருக்கு ஷைனிங்காக. இதை வந்து நீங்கள் சுற்றிட்டு அதில் மாட்டி விட சொல்கிறீங்க தான் நினச்சிக்கிங்க. போட்டுருவோமே. எதுலேருந்து ஒரு பலன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வருதுங்களா? ஓ அந்த டாட்டு மேலே வரணும், நாட்டு இந்த மாதிரி இருக்குங்களா? இது இப்படி வந்துடும். இந்த பால் 4 சைடு இப்படி வந்துருங்களா? சென்ட்ரா உள்ளது இப்படி வந்துடும். சென்ட்ரா உள்ள வந்து வேற கலர் இது போட்டுங்க. டேப் கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. டேப்பு பெருசாக எடுத்து இங்கே கொஞ்சம் டாட்டு இங்கே ஓட்டி இது கீழே ஓட்டும். சரி ஓகே. சரி இது ஓகே, இது நல்லா ஒர்க் செய்யுது. இதோட பெருசாக ஊதாதானே, இவ்வளோ தான் ஊதுமாங்க. அப்படி இல்லை, இது போதும். ஏன்னா அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் நடக்குங்களே, அப்போ சில பேர் தேங்காய் டக்குனு வெடிக்கணும். சூப்பராக இருக்குது ஷைனிங். நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கும் போல ரெண்டும். நல்லா இருக்கும். இதுவும் ஷைனிங்காக இருக்கும். சரி ஓகேண்ணே, அவ்வளோதானே. அது போட்டுறேன். வெல்கம் ஹோம். நெயில் பாலிஷை கம்மியாக கையில். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பலூன்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் மாலை இருக்கும்ல, அதில் கொஞ்சம் கலர் கலராக வாங்கினோம். அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மேட்டு, அப்புறம் வரவங்களுக்கெல்லாம் பூ வைக்கிறதுக்கு ஹேர்பின் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹேர்பின், பூ வைக்கிற மாதிரி ஹேர்பின்னு, கொஞ்சம் பொட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள், ஹேர் பேண்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம். இதெல்லாம் வேண்டாம்ல? போலாமாப்பா? போகலாம் போகலாம். இன்னைக்கு the playing is the place we can play. பட்டு தான் எங்களுக்கு வேணும். ஒரிஜினல் பட்டு வந்து துணியா நகை எடுத்து வைக்கிற மாதிரி வரும். முன்னாடி வந்துச்சுங்க, இப்போ வர்றதில்லை. இந்த ரேட்டுக்கு யாரும் வாங்குறது இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாப்புக்கு பட்டு பாவாடை சட்டை வாங்கலான்னு தான் சொல்லி மகாராஜா வந்திருந்தோம். இங்கே ஒரிஜினல் பட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா யாருமே வாங்குறதில்ல, அது அப்படியே இருந்து வீணாக போயிடுதுன்னு சொன்னாங்க. ஃபேன்சி பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம். 3ஆவதாக வந்துட்டு இந்த இது காமிச்சாங்க. இது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் எல்லோ சாரீ, ஸோ எல்லோரும் கொஞ்சம் எல்லோ மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு பாவாடை சட்டையை வாங்கிட்டோம். சரி அதை கொடுத்துருங்க, அழகாக போட்டு விடுவாங்க. வெயிட் பண்ணு. இந்தியன் ஸ்டைலும் கட்டிக்கலாம், நார்த் ஸ்டைலும் கட்டிக்கலாம். ஓ சரி, தமிழ் ஸ்டைல்லையும் கட்டிக்கலாம், நார்த் ஸ்டைல்லையும் கட்டிக்கலாம். ஒட்டியான மாதிரி.
மட்டன் குஷ்காவா? அம்மு வந்துட்டு சில்க் காட்டன் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால் ஃபைனலாக வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்துட்டு ஒரு கலர் செலக்ட் பண்ணி அதை வாங்கி முடிச்சாச்சு. நம்ம வீடு குடி போகிறதுக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் புது வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வந்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.